ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாருக்கும் காமனாக ஒரு டவுட் இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் இயர் 2027 நமக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் அண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறேங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் வந்து யூஜிடிஆர்பி அண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக உங்களுடைய ப்ரிப்ரேஷனை நீங்கள் இப்போதையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடட்டும், அதில் வந்து எக்ஸாம் பற்றி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்தால் நான் படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய டைம் வேஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நாளும் அங்கே வேறு ஒருத்தங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போதையிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் எப்படி எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ப்ரூஃபோடையே காட்டுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5 பட்ஜெட் தாக்கல் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்விக்குன்னு நிதி வந்து அதிகமாகவே ஒதுக்கியிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன்செட், காலேஜ் டிஆர்பி தேர்வுகள்லாம் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப நமக்கு அந்த டீட்டெயில் பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்களுடைய சேர்க்கை வந்து அதிகமாகிருக்கு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களும் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ நமக்கு சிஎம் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படும். அதாவது இது வரைக்கும் காலி பணியிடங்களை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள்லாம் கோரிக்கை வச்சாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு க்ரீன் சிக்னலையும் நமக்கு சிஎம் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து நமக்கு ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து பார்த்திங்கன்னா தனியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்புத்தகம் அப்படின்னு அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் வந்து எக்ஸாம் வச்சு நமக்கு பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ பள்ளி சேர்க்கை மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு குறித்து தொடர் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் பார்த்திங்கன்னா அதன் ஒரு பகுதியாக 6ஆம் வகுப்பில் முதல் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்துக்கு தனி பாடப்புத்தகம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நமக்கு புக் கொண்டு வர போகிறதுனால கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போதையிலேருந்தே உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் வந்து கிளியர் பண்ணி நீங்களும் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்கூலில் வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேக்கன்சி லிஸ்ட்டும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போதையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் இப்போதையிலேருந்து உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.